ஹலோ, வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது பொருளியல் 2ஆம் ஆண்டு வங்கியியல். அதில் 6.3.1 வரையிலும் போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ 6.3.2 இந்த இயலை பார்க்க போகிறோம். வணிக வங்கிகளின் கடன் உருவாக்கும் நுட்பம் இதான் பார்க்க போகிறோம். பாருங்க, வாடிக்கையாளர்களின் வைப்புகளிலிருந்து தேவைப்படுவோருக்கு விண்ணப்பம் மற்றும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கடன் மற்றும் முன்பணம் கொடுக்கிறது. இந்த கடன் என்ன பண்ணுது? பொருளாதாரத்தின் நிகர பண அளிப்பை அதிகரிக்கிறது. இந்த இதை சிம்பிள் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்க. இது அம்புக்குறி போட்டா உங்களுக்கு என்ன தெரியணும்? பண அளிப்பு அதிகரிக்கிறதுன்னா அம்புக்குறி மேல் நோக்கி போகும், குறைகிறதுனா கீழ் நோக்கி போகிறது. சும்மா ஷார்ட்கட் மாதிரி சொல்லிக்கலாம். ஆனால் பரீட்சையில் இந்த மாதிரிலாம் எழுதிடாதீங்க. திரும்ப செலுத்தும் பொழுது கூடுதலாக உருவான பணம் என்ன ஆகிறது? மறைந்து போகிறது. இப்போ வங்கி கணக்குல வைப்பு வச்சிருப்பாங்கல்ல, அந்த வைப்பை எடுத்து இன்னொருத்தருக்கு கடனா கொடுக்கும் பொழுது பண அளிப்பு சமுதாயத்துக்குள்ளார, நம்ம நாட்டுக்குள்ளார அதிகரிக்கிறது, நிகர பணம். ஆனா என்ன ஆகுறது? திரும்ப மக்கள் வங்கியில பணத்தை திரும்ப செலுத்திய பிறகு என்ன ஆகிறது? அது மாயமா மறைஞ்சு போகுது. இதுக்கு பேர் மாயை எனப்படும். வணிக வங்கிகள் என்ன பண்ணுகிறது? கேட்பு வைப்புகளை அதிகரிக்கலாம் அல்லது குறைக்கவும் முடிகிறது. கடன் முன்பணம் வழங்கும் பொழுது என்ன ஆகிறது? குறையவும் முடியும், குறைக்கவும் முடியும், அதிகரிக்கவும் முடியும். இந்த புதிதான வைப்புகள் என்ன ஆகிறது? கடன் உருவாக்கும் பொழுது புதிய வைப்புகள் உருவாக்குகிறது. இப்ப வைப்புகள்ல ரெண்டா சொல்றோம். என்னது? முதல் நிலை வைப்புகள், அடுத்தது பெறப்பட்ட வைப்புகள் ரெண்டா சொல்றோம். இதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் பாருங்க. வைப்புகள் ரெண்டுன்னு வருது இல்ல. முதல் நிலை வைப்புகள்ங்கிறது செயலற்ற வைப்புகள், பெறப்பட்ட வைப்புகள் என்பது அதுதான் என்னது? செயல்படும் வைப்புகள். அது என்னது? செயல்படும் வைப்பு, செயல்படாத வைப்பு அப்படிங்கன்னா, வாடிக்கையாளர்கள் தங்கள் ரொக்க பணத்தை வங்கியில் செலுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வங்கியில செலுத்தும் போது என்ன ஆகுது? அது பற்று வைக்கப்படுகிறது. இதுக்கு பேரு முதல் நிலை வைப்பு. இந்த வைப்பை என்ன பண்ண முடியாது? வங்கிகள் கடனா மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாது. அதனாலதான் இது செயலற்ற வைப்பு. இதுக்கு பேர் என்ன? செயலற்ற வைப்புங்கிறோம். இருக்கு செயலற்ற வைப்புன்னு நம்ம கொடுத்துருக்கேன் பாருங்க. அடுத்தது இந்த வைப்புகள், முதல்நிலை வைப்புகளின் பெயர் என்னன்னா செயலற்ற வைப்புகள் சொல்றோம். பெறப்பட்ட வைப்புகள் அப்படின்னா என்னன்னா, வாடிக்கையாளர்களிடமிருந்து பெறப்பட்ட முதல்நிலை வைப்புகளை கடனாக கொடுக்க முடியாது. அதுல 20% என்ன பண்ணணும்? குறைந்தபட்சம் 20% இருப்புல வச்சுக்கணும். மீத பணத்தை தான் கடனாக கொடுக்கலாம். கடன் தொகையை ரொக்கமாக அளிக்காமல் அவங்க கணக்கிலே வச்சிருப்பாங்க. இதுவே இதை ரொக்கமாக அளிக்காமல் அவர்களுடைய கணக்குல தான் வைப்புகளாக வைக்கப்படுகிறது. இது தருவிக்கப்பட்ட வைப்புகள் எனப்படுகிறது. பெறப்பட்ட அல்லது செயல்படும் வைப்புகள், இதைத்தான் சொல்றோம். அவங்களுடைய கணக்குல கொண்டு போய் வச்சிடறாங்களா, அதான். இது பண அளிப்பை அதிகரிக்கிறது. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மூலமா சொல்றோம். எப்படின்னா, வாடிக்கையாளர்கள் 1000 வங்கியில போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொக்க பணம். இதுதான் முதல் நிலை வைப்பு. இதை என்ன பண்ண முடியாது? கடனா வழங்க முடியாது. மைய வங்கியினுடைய அறிவுறுத்தல்ல 20% குறைந்தபட்சம் என்ன இருப்பு வச்சிருக்கணும். எவ்வளவு ஆச்சு? 1000 இன்ட்டு என்னது? 1000 இன்ட்டு 20% ஈக்குவல் டு எவ்வளவு ஆகுது? 200 வருது. இந்த 200 ரூபாயை என்ன பண்றாங்க? ரொக்கமாக வச்சிருப்பாங்க. இந்த 200 ரூபாய் என்ன பண்ண முடியாது? கடனா கொடுக்க முடியாது. மீதம் இந்த 1000ல இருந்து 200 கழிச்சுட்டா மீதம் இருக்கிறது என்னது? 800 ரூபாய். இந்த 800 ரூபாய் என்ன பண்ணலாம்? கடன் உருவாக்கலாம். இந்த 800 ரூபாயும் என்ன பண்றாங்க? வேற வாடிக்கையாளனுடைய வங்கி கணக்கில் வைப்புகளாக வைக்கிறார்கள். அதுல 20% எடுக்கும். 160. இந்த 160 என்ன பண்றாங்க? இருப்பா வச்சுக்கிறாங்க. 160 இருப்பா வச்சுக்கிறாங்க. அந்த 160 கழிச்ச பிறகு எவ்வளவு கிடைக்குது? 640 தொகையைத்தான் என்ன பண்றாங்க? கடனா கொடுக்குறாங்க. இந்த 680ல 20% எவ்வளவு வருது? இப்படி போய்கிட்டே இருக்குமா. 20% என்னது போக மீதத்தை தான் என்ன பண்ணணும்? வங்கிகள் கடனா கொடுக்கணும். இப்போ பொதுவா 100க்கு 20 அப்படின்னா 5%. அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 1000 போட்டாங்கல்ல, இந்த 1000த்தை 5ஆல பெருக்கணும்னா 50, 5000. இந்த 5000 ரூபாய் என்பது பெருக்கியின் அளவு என்கிறோம். அப்போ ஒரு 1000 ரூபாய் பெருக்கியின் விளைவாக கடன் உருவாக்கம் எவ்வளவு? 5 மடங்கு அதிகரிக்கிறது. 5000. இதுதான் கடன் உருவாக்கம் அப்படிங்கிறோம். 6.3.3 அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.